ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாலிடே ஆரம்பித்து டெய்லியும் எங்கேயாச்சும் போயிட்டே தான் இருந்தோம். அதில் ஒரு ஈவினிங் vlog தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த ஈவினிங் நாங்கள் போன இடம் ஹார்பர் ஃப்ரண்ட் எம்ஆர்டியில் இருக்கிற அந்த விவோ சிட்டி மால் தான். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு டாப் ஃப்ளோர் போய் நம்ம சென்டோசா வியூவில் அந்த சி வியூவோட கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் கொண்டு போயிருந்ததை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக அங்கே வந்துடுறேன்னு சொன்னதுனால தான் நாங்கள் ஈவினிங் இந்த இடத்துக்கு பிளான் பண்ணியிருந்தோம். போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே இருக்கிற அந்த ப்ளே கிரவுண்டில் கொஞ்சம் நேரம் பசங்களை விளாண்டுட்டு தான் கூப்பிட்டு போனேன். சிங்கப்பூரை பொறுத்தவரை பில்டிங் ஒரு ப்ளே கிரவுண்டு கண்டிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம எப்போவுமே வீட்டுக்கிட்டே இருக்கிற ப்ளே கிரவுண்டில் இல்லாமல் ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ளே கிரவுண்டுக்கு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். இந்த மாதிரி நிறையா ப்ளே கிரவுண்ட் ஃப்ரீ காஸ்ட்டும் இருக்குது. அதே சமயம் நம்ம பே பண்ணி போகிற மாதிரியும் ப்ளே கிரவுண்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ளே கிரவுண்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் வந்தது இந்த ப்ளே கிரவுண்ட் தான். எல்லா ஏஜுக்குமே தகுந்த மாதிரி ஒரு ப்ளே இங்கே இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிருஷானுக்கும் நிலனுக்கும் 8 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் தம்பிக்காக அண்ணன் சில இடங்களில் இறங்கி அவனுக்கு ஈக்குவலாக விளையாடுவான். அதே சமயம் அண்ணனுக்கு கம்பெனி கொடுக்கணுமேன்றதுக்காக அவனுக்கு ஈக்குவலாக நிலனும் விளையாடுவான். டோட்டல்லாம் போகாது, சுற்றி இதில் ரைட் போகணுன்னா இதுக்கு பே பண்ணணும். இதில் நம்ம கடைசியாக வச்சாதான் உண்டு, இல்லைனா இதிலையே விளையாடிட்டு மற்றதை விளையாட மாட்டாங்க. ஸோ அவங்க அப்பா வர வரைக்கும் எப்படியாச்சும் மற்ற இதில் கொஞ்சம் நேரம் மேனேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வரலான்னு சொல்லியாச்சு. மற்ற என்னெல்லாம் ப்ளே ஏரியாவில் இருக்குது அப்படின்றதையும் அவங்க எப்படிலாம் விளையாடுறாங்கன்றதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். தம்பி கேர்ஃபுல், மேலே ஏறு, தூக்கி விடு தம்பி. விழுந்துருவான். ஃபஸ்ட் டைம் மட்டும் இதில் ஏறுறதுக்கு அவங்க அண்ணாக்கிட்ட ஹெல்ப் கேட்டான். அதுக்கப்புறம் ஃபுல்லும் அவனாகவே ஏறி விளையாட ஆரம்பிச்சிட்டான். சுத்து. ஓ, ஆட்டோமேட்டிக்காக சுத்துமா? பாத்துரா பிள்ளை உட்காந்துக்கட்டும்டா. தம்பி அதில் குதிக்க வேண்டாம், நீ வா, இங்க டேமேஜ் ஆகும், வா. அதில் விளையாடக்கூடாது. விழுந்துருவ. நோ, ஓகே, வேண்டாம். கால் ஒரு பையனுக்கு அப்படியே முட்டி பிசைகிருச்சு தெரியுமா? ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு குழந்தை குதிச்சிருக்கு, அதோட அப்படி ஆயிடுச்சு. இதில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருந்தேன், இந்த மாதிரி பிரெயினில் ஸ்க்ராட்ச் வரும், அதுக்கப்புறம் கால்லாம் பிசைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
அதனால் அவங்க அண்ணனையும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அண்ணன் ஏஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணான். ஆனால் நீ வா ஸ்லைடுக்கே போகலான்ட்டு கூப்பிட்டு போயிட்டான். இதில் வராங்க Pana turn. Okay. எப்படி இதா இருக்கா? வாங்க அப்பா. ஓகேயா? டைம் ஆகிடுச்சு, இந்த ரைடுக்கு போகலான்னு கூப்பிட்டு வந்தேன். கரெக்டாக அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. அவங்க அப்பா வந்தது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. ஏன்னா இங்கே கார்டு பேமெண்ட்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பேமெண்ட் மெத்தட் கேஷ், நெட் கியூஆர் இல்லைனா கிராப் பே, இந்த 3 தான் வந்து பேமெண்ட் மெத்தட் இருக்குது. அதேமாதிரி $18க்கு 5 ரைட்ஸ் வந்து போகலாம். 5 ரைடையும் நம்ம இப்போவே ஒரே டைமில் வந்து யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. 2 ரைடு நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணுறோம். மீதி 3 ரைடை இந்த இடத்துக்கு தான் வரணும்னு இல்லை, லொக்கேஷன்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்க. அதில் இருக்கிற அந்த ஜூமில் போயிட்டு நம்ம அந்த கார்டை கொடுத்தோன்னா அங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி இந்த 2 ரைடை மட்டும் இங்கே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். கிருஷானு சின்ன பையனாக இருக்கும்போது இதே ரைடுக்கு வந்து அவங்க அப்பா கூட போவாங்க, இல்லைன்னா நான் கூட போவேன். பெர் ரைடுக்கு வந்து $5 அந்த மாதிரி பே பண்ணுவாங்க. மாலில் இந்த ரைடு வந்து நாங்கள் போயிருக்கோம். அம்மா அவ்வளோதான். டைம் முடிஞ்சிருச்சு கிளம்பலான்னு சொல்லும்போது இவன் இப்படி தான் பண்ணுவான்னு எதிர்பார்த்தது தான். எப்படியோ கிருஷானு அவனை சமாளித்து நம்ம ஸ்லைடுக்கு போகலான்னு திரும்ப கூப்பிட்டு வந்துட்டான். இங்கே பாரு, இன்னும் 3 டைம்ஸ் இருக்குது. நம்ம 3 டைம்ஸ் இன்னொரு நாள் வரலாம். அப்போதான் ஏறினில்ல அம்மோ. ட்ரை பண்ணுங்க. வெரி குட். ட்ரை பண்ண அம்மோ. நீங்கள் தான் அவனை பேம்பர் பண்ணுறது எப்படி? அவ்வளோ நேரம் அவனாக ஏறி விளையாடிட்டு இருந்த இடத்துல அவங்க அப்பா வந்ததும் அப்பா தான் கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ நேரம் அவன் கூட நாங்கள் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்க அப்பா வந்ததும் அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு எப்படி செல்லம் கொஞ்சிட்ருக்குன்னு பாருங்கள். 5 மினிட்ஸில் சாப்பிட போனோம், சீக்கிரம் விளையாடிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருந்தோம். நம்ம கிருஷானு ஃபோனை எடுத்து வச்சுட்ருக்கோம். சரி ஃபோட்டோ எடுக்கிறான்னு நினச்சி நாங்களும் போஸ் கொடுத்துட்டு இருந்தா. மிஸ்ஸில் அவன் எங்களை வச்சு காமெடி பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்திருக்கான். இதோட கிளம்பிட்டு போகிற வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து எப்போவுமே க்யூவாக இருக்கும். அந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்கிற ரெஸ்டாரண்ட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ரௌடு இல்லாமல் இருக்கும். நாங்கள் அதோட உள்ளே போயிட்டோம். அந்த வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. இன்னும் 2-3 வீடியோ இருக்குது பெண்டிங்கில். அதெல்லாம் இன்னும் போக நான் வந்து டைம் கிடைக்கும் போது அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.